வணக்கண்ணே. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மேல சவரியாப்பட்டினத்துல பேசுறேண்ணே. இந்த சோலார் பம்பு வந்து எனக்கு எப்படி அறிமுகம்னாக்க, என் மண்டலக்கோட்டையில வந்து எங்க சொந்தக்காரவங்க மெர்லினுங்கிறவங்க வந்து இது வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நான் பார்த்தேன். நான் போர் போட்டு நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமா கரண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். இந்த கரண்ட் வந்தா வருது அந்தா வருது நாங்கள் வரல. அதுக்கப்புறம் நான் ஓசியில் வாழை போட்டு ஓசி தண்ணியை வச்சு வாழை போட்டேன். இப்போ கரண்ட்டு மழையும் இல்லாதனால அவங்களும் கொடுக்க முடியாதுட்டாங்க. மன உளைச்சலாக இருக்கும்போது இந்த அவங்க போகிற பம்பு செட்டை போய் பார்த்துட்டு சோலார் பம்பை பார்த்துட்டு சக்தி இதில் வந்து சோலார் பம்பு அவங்கள வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. அதை வச்சு நானும் வந்து இப்போ வந்து போட்டிருக்கோம். ஆனால் நிறைய இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ் ஏற்படுத்தினாங்க. இந்த இதில் தண்ணி வருமா அப்படி இப்படின்னு சொல்லி 850 அடி இருக்குது, 1000 அடி இருக்குது, இங்கே வந்து 450 அடிக்கு மேலே தான் தண்ணியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் வந்து காதில் வாங்கிட்டு ஒரே நம்பிக்கையாக கடவுள் மேலே பாரத்தை வச்சு நான் அவங்கள தொடர்பு கொண்டேன். அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு நேற்று வந்து செட்டெல்லாம் அமைச்சு கொடுத்து போரில் மோட்டாரும் இறக்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து காலைல நல்ல தண்ணி கடவுள் கொடுத்துருக்காரு.